கரூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவியின் கழுத்தை அறுத்து 12ஆம் வகுப்பு மாணவன். மாணவிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பிடிப்பட்ட மாணவனிடம் காவல்துறை விசாரணை. தனது மகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்துள்ளனர். கரூர் மாணவி கழுத்தறுக்கப்பட்ட சம்பவத்தில் தாய் கண்ணீர் பேட்டி. சிறுமியை கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்ய முயற்சித்ததாக வெளியான தகவல் பொய்யானது. மாணவி இழிவாக பேசியதால் மாணவன் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை விளக்கம். தமிழகத்தில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப உத்தரவு. 3 மாதங்களில் காலி இடங்களை நிரப்பவும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு தமிழ்நாட்டில் வலுக்கும் எதிர்ப்பு. ரயில் நிலையம், அஞ்சல் அலுவலகம் என மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தி பெயர்களை கருப்பு சாயமிட்டு அழித்த திமுகவினர். திருத்தணி ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்களை கருப்பு மையிட்டு அழித்த திமுகவினர் கைது. மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம் வலுத்துள்ள நிலையில் நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு மார்ச் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஞானசேகரன் மீது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆன்லைன் வாயிலாக குற்றப்பத்திரிகை தாக்கல். தருமபுரி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. கோவில்பட்டியில் கைக்குழந்தையுடன் வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை. கத்தியை காட்டி மிரட்டி கொடூர செயலில் ஈடுபட்ட நபருக்கு மாவுக்கட்டு. திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாவது வேதனை அளிக்கிறது. ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் பேசிய எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அரசு மருத்துவர் பணிக்கான இறுதிப் பட்டியலில் 400 மருத்துவர்களின் பெயரை நீக்கியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அரசு மருத்துவர்கள் நியமனம் வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. பேச்சுவார்த்தை முடியும் வரை ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்த தடை. நாளை போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தியுள்ளோம். அமைச்சர்கள் குழுவுடனான ஆலோசனைக்கு பின் ஜாக்டோ ஜியோ சங்கத்தினர் பேட்டி. ஈஷா யோகா மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடையில்லை. விதிமீறல் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கமளித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்டியலின மக்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி மறுக்கக்கூடாது. கோயிலில் அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகல். காலத்தின் சூழல் கருதி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. கோவை வெள்ளியங்கிரி மலை மீது பறந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி. கொடியை பறக்கவிட்டது யார் என்பது குறித்து வனத்துறையினர் விசாரணை. திருவள்ளூர் திருத்தணியில் சுவர் விளம்பரம் எழுதுவதில் திமுக பாஜகவினரிடையே மோதல். கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் என மாறி மாறி முழக்கமிட்டதால் பரபரப்பு.
ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான ராசு ராமையா ஆகியோர் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த குவாரி கற்கள் சோதனை நடத்திய வருவாய் கோட்டாட்சியர் சீல் வைத்து நடவடிக்கை. பண்ருட்டி அருகே நரிமேடு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி செயலாளர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றிய காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை. விருதுநகரில் கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம். 10வது நாளாக பணியை புறக்கணித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம். நெல்லையில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேருக்கு இரட்டை ஆயுள், 7 பேருக்கு ஆயுள் தண்டனை. மாவட்ட நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மேட்டூர் அணையின் கசிவுநீர் துளைகளில் சுண்ணாம்பு படிமங்கள் அகற்றும் பணி தீவிரம். கசிவுநீர் துளைகளில் படிந்த சுண்ணாம்பு படிமங்களை 20 ஆண்டுகளுக்கு பிறகு அகற்ற நீர்வளத்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே பெருமாள்பட்டு பகுதியில் நிலப்பிரச்சனையில் அண்ணன் தம்பிக்கு இடையே தகராறு. டிராக்டரை கொண்டு தம்பியை ஏற்ற முயன்ற அண்ணனின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. பழனி அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் கார் மோதி கோர விபத்து. 2 வயது ஆண் குழந்தை உள்பட 2 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர்தான் ஜெயலலிதா. அவருடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது தனது பாக்கியம் என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 19வது தவணையை விடுவித்தார் பிரதமர் மோடி. சுமார் 10 கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 23,000 கோடியை விடுவித்தார். மக்கள் பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் RJD கட்சிகள் ஒருபோதும் ஆக்கப்பூர்வ திட்டங்களை செயல்படுத்தியதில்லை. பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. வரும் 4-5ஆம் தேதிகளில் அனைத்து தலைமை தேர்தல் அதிகாரிகளின் கூட்டத்திற்கு ESI அழைப்பு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் முதல் கூட்டம். உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவில் குவிந்த பாலிவுட் பிரபலங்கள். அக்ஷய்குமார், கத்ரினா கைஃப் உள்ளிட்டோர் புனித நீராடி வழிபாடு. டெல்லியில் மாசு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் எதிரொலி. டீசல் ஜெனரேட்டர்கள், நிலக்கரி, விறகுகளை பயன்படுத்த மீண்டும் அனுமதி. டெல்லி சட்டப்பேரவையில் ஆம் ஆத்மி MLAக்கள் முதல் நாளிலேயே போராட்டம். அம்பேத்கர், பகத்சிங் புகைப்படம் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து நீக்கப்பட்டதாக புகார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் MLAக்கள் சட்டப்பேரவையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஜெய்ப்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித், த்ரிஷா நடித்து விடாமுயற்சி திரைப்படம் மார்ச் 3ஆம் தேதி OTT தளத்தில் வெளியாகும் என அறிவிப்பு.